அவரும் உள்ளே வருகிறார். 2 மிகப்பெரிய மாற்றம். ரிசல்ட் வந்ததும் திமுக எடுக்க போகும் புது ரூட். வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் 6 வாரமாக நடந்து முடிந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கியது. கடந்த 2019 ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை 2024 மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தன. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது. தமிழ்நாட்டில் மொத்தம் 950 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் 102 லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடந்தது. மொத்தமுள்ள 534 லோக்சபா தொகுதிகளில் 102 தொகுதிகளுக்கு முதல்கட்ட தேர்தல் நடந்து முடிந்தது. மாநிலத்தில் 69.46% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக தர்மபுரியில் 81.48% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்பொழுது வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட நட்சத்திர தொகுதிகளில் வாக்கு சதவீது அதிகம் குறைந்திருக்கிறது. முதலில் 72.09 வாக்குகள் பதிவான நிலையில் நள்ளிரவு வெளியான டேட்டாவில் 69.46% வாக்குகள் மட்டுமே பதிவானது என்று கூறப்படுகிறது. பொதுவாக இறுதி நம்பரில் வாக்குப்பதிவு அதிகரிக்கவே செய்யும். ஆனால் இந்த முறை குறைந்தது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததும் திமுகவின் 2 முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் என்று அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகலாம் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் பிறந்தநாளை கொண்டாடிய அமைச்சர் உதயநிதியிடம் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து அவரிடம் பத்திரிகையாளர் கேள்வி எழுத்த போது, நான் எப்படி அதை சொல்ல முடியும், முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்று கூறினார். இதை போன்ற கேள்வி இதற்கு முன்பும் பலமுறை அவரிடம் கேட்கப்பட்டது. அப்போதெல்லாம் எனக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது, இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறார்கள், எனக்கு அப்படி தகவல் எதுவும் வரவில்லையே, உங்களுக்கு யார் இது போன்ற தகவல்கள் தருகின்றன, எனக்கு எப்படி தெரியவில்லை என்கிற ரீதியில் மறுத்தே வந்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இந்த முறை அப்படி எதையும் மறுக்காமல் அதையெல்லாம் முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது துணை முதல்வர் பற்றி முதல்வர் முடிவு எடுக்கட்டும் என்று உதயநிதி சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லி இருப்பதன் மூலம் துணை முதல்வராக்க ஸ்டாலின் முடிவு செய்து விட்டார் எனவும் அதனை எப்போது அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் இளைஞரணி மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. லோக்சபா தேர்தல் முடிந்ததும் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள். சில இடங்களில் சரியாக வேலை பார்க்காத மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் என்றும் சில புதியவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவியாகும் புதிய வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்றும் திமுக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு குண்டுசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.